எல்லோரும் வெற்றிக்கு ஒரு குறுக்கு வழிய தேடுறாங்க. ஆனா இவர் அதுவிட சிறப்பான ஒன்ன கண்டுபிடிச்சாரு. ஒரு பிடிவாத குணம். அதாவது கீழே விழுந்தா அங்கேயே இருக்க மறுக்கிற குணம். இப்படித்தான் கடின உழைப்பு கெட்ட காலத்தையே ஜெயிக்கும். தகர சூறை போட்ட வீட்ல பிந்த அனைவரின் ஆரம்பம். சாப்பாடு அதிர்ஷ்டத்தால வருத்ததில்ல, உழைப்பாலதா வருதுன்னு சின்ன வயசுலயே அந்த படிப்பினையே கத்துக்கிட்டாரு. ஸ்கூல்ல புத்தகங்கள் கிழிஞ்சிருக்கும், பெரும்பாலும் செருப்பு இல்லாமல் இருக்கேனர். ஒவ்வொரு காலையும் அமைதியான உத்வேகத்தோட இருந்திருப்பார். நாள் முழுக்க வேலை செய்து பிறகு படிப்பார். உனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராதுன்னு மக்க சொன்னாங்க. அந்த வார்த்தையே அவர் உத்வேகமாக மாத்திக்கிட்டார். அவர் காசு சேமிச்சார், மத்தவங்க தூங்கும் போது பயிற்சி செய்தார். சின்ன சின்ன வெற்றிகள் குவிஞ்ச தொடங்கியது. ஒரு டியூஷன், ஒரு ஸ்காலர்ஷிப் தேர்வில் பாஸ், ஒரு வழிகாட்டி நம்பிக்கை காட்டினார். தோல்வி வந்துச்சு. அதை அவர் ஆசிரியராகவும் பார்க்க, நீதிபதியாக பார்க்கவில்லை. வருஷங்கள் உருண்டோடு அந்த பையனோட பேரு ஒரு பிசினஸ் கார்டுல இருந்துச்சு. வெயிட்டிங் லிஸ்ட் இல்ல. வெற்றி அவரை அளிக்கவில்லை, அது ஒரு பாலமாக மாறி திரும்பி கொண்டு வந்தது. அவர் வாய்ப்புகளை உருவாக்கினார். தன்னோட பகுதியில் இருந்தவர்களுக்கு வேலை கொடுத்தார். பெரிய கனவுகளை துரத்தும் குழந்தைகளுக்கு கத்திச்சார். உண்மையான விஷயம், வெற்றி ஒரு மேஜிக் இல்லை, அது ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படும் சின்ன பிடிவாதமான அடிகள். உங்களுக்கு ஒரு கனவும் தொடர்ந்து முயற்சி செய்யும் மனசு இருந்தா உங்க கதையும் கஷ்டத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாறலாம். இன்னைக்கே ஆரம்பிங்க. சின்ன அடி, பெரிய மனசு, திரும்ப திரும்ப செய்யுங்க.